முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் கூட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து முதலாவது அப்படி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை செலுத்திடுவோமா? வாஞ்சியா அவர் ஆராய்ச்சிருமா? வாங்க. எத்தனை எத்தனை எண்ணல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்து. இன்னொருத்தரவ எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசுப்போ என்னை காத்திட்ட தேவன். சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன், கருவில் சிசுப்போ என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தோல்வி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. தோல்வி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்தனல் தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின,
எத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின, எத்தனை எத்தனை கிண்ணல்கள் என்னை சுமந்து, ஓ அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன, எத்தனை 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 என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின, எத்தனை எத்தனை என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல சொல்லுமா, கிருபையே 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 மாறாத, இப்படி கரங்களை வீழ்த்தி அசைந்து சொல்வோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே கிருபையே, கண்களை மூடி கபடி கரங்களை செய்து நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல சொல்லுங்க. கிருபையே கிருபையே பா பா ஜீவனை பார்க்கிற மேலான கிருபைக்காக நல்ல கிருபை கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கரங்களை வீசி கண்ணீரோடு நன்றி சொல்லி துதி. நடத்தி வந்த பாதைகளை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தாய் உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. கத்த செய்ய நினைத்தது, கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு அநாதி ஸ்நேகத்தினால் அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால்
என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு கூட அவரை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக அவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராய். உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமணத்துக்கு ஆயத்தமாக இருப்பார்கள் என்றால் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நன்மை பெற்றுக் கொடுக்குறது, உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு சந்தோஷ கொடுப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நினைக்கிறோம். உடனடியாக தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர், அதன் பாதை எல்லாவற்றையும் நெய்யாய் பொழிகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தை தந்திருக்கிறார். இந்த ஆண்டும் நல்ல ஒரு வாக்குத்தை தந்திருக்கிறார். நீங்கள் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதத்தின், இந்த ஆண்டின் வாக்கு தத்துவம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த அரண் எப்படிப்பட்ட ஒரு அரண், அல்லது இந்த சிறை அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அன்பின் சிறை. ஆமென். ஒரு அன்பின் நிழலுக்குள்ள நீங்க திரும்பி வாங்க. ஒரு அன்பின் சிறை, ஒரு அன்பின் நிழலுக்குள்ள நீங்க வாங்க, அரணுக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கொடிய காலத்துல அவரை அண்டிக் கொள்கிற நாம் நிச்சயமாக பாக்கியவான்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவர் தான் நமக்கு தேவை, அவருடைய சமூகம்தான் ஆமென் நமக்கு தேவை. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய சமூகமே மேலானது, உம்முடைய சந்நிதியே போதுமானது என்று சொல்லி நாம் பாடுறோமே, அது ஸ்தோத்திரம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ அரண் அப்படிங்கிறது, அப்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு என்னது, எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த அரணுக்குள்ள, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வாப்பா, அல்ல ஸ்தோத்திரம், என்னுடைய எல்லைக்குள்ள வா. பிரைஸ் தி லார்ட். எல்லை கோட்டுக்கு நீ வெளியே நிற்கிற, என்னுடைய எல்லைக்குள்ள வா. நான் உனக்கென்று வைத்திருக்கிற ஏதேன் தோட்டத்துக்குள்ள வா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள வா. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தர வல்லவராக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு நினைப்பூட்டி தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு நித்திரை தெழுந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் சொல்லும். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அப்ப இந்த அரண் அப்படிங்கிறது கர்த்தர் இருக்கிற ஒரு இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இருக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நீ தொடர்ந்து 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 28:17, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். ஆமென். இந்த அரண் அப்படிங்கிறது தேவனுடைய வீடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அரண் அப்படிங்கிறது தேவனுடைய வீட்டை குறிக்கிறதா இருக்கிறது, அது வானத்தின் வாசலை குறிக்கிறதா இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா,
கர்த்தரின் ஸ்தலம் எப்படிப்பட்ட இடம். ஆமென். கர்த்தரின் ஸ்தலம் எப்படிப்பட்ட இடம். பிரைஸ் லார்ட். அரணுக்கு திரும்புங்க, அரணுக்கு திரும்புங்கன்னு சொல்றீங்களே. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் கூட எங்கள் பாஸ்டர் எழுதி வச்சுருந்தாங்க, ஹல்லேலூயா, அரணுக்கு திரும்புங்கள். அரண் இடத்துக்கு, அரணுக்கு அப்புறம் ஒரு பிராக்கெட்டில் எழுதியிருந்தாங்க அரண்மனைக்கு. அதை பார்த்தோன்னே வாவ், ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட ஒரு திங்கிங் பாருங்க. அரண்மனை. ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். அங்கே பாருங்க, அரண்மனையால பாதுகாப்பு இருக்கும், வேண்டியது எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு வரும். ஒரு ராஜா, ஒரு ராணி, அப்படி குடும்பம் இருப்பாங்க. எதற்காக? அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு சேவை செய்வதற்காக. ஆமென். எல்லா வசதிகளை மட்டும் அனுபவிக்கிறதுக்காக அல்ல. அன்றைக்கு ஸ்தோத்திரம், மற்ற ஜனங்களும் தங்களைப் போல நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்கள், அந்த விருப்பத்திற்காக செயல்படுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த கர்த்தரின் ஸ்தலம், ஆமென், எப்படிப்பட்ட இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம், நீங்க 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோப அவனுடைய தகப்பனும் ஸ்தோத்திரம் தாயும் கூப்பிட்டு, யார் கூப்பிட்டாங்க? யாக்கோப் கூப்பிடுறாங்க. அவருடைய தகப்பன் பேர் என்னது? ஈசாய். அவருடைய தாய் பேர் என்னது? ரெபெக்கா. 2 பேர் கூப்பிட்டு, ஸ்தோத்திரம், நீ கானானிய ஸ்திரீயில ஒரு ஸ்திரீயை பெண் கொள்ளாமல் ஸ்தோத்திரம் நம்முடைய உறவில் இருக்கிற அந்த ஸ்திரீயை பெண் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவர் தகப்பனார் சொல்றார், உன்னுடைய தாயுடைய சகோதரர் பிள்ளைகள்ல இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளில் ஒருத்தரை நீ திருமணம் முடிக்கணும் அப்படி சொல்லி எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. உன் அண்ணன் வேற வேற முடிச்சு எங்களுக்கு எப்பயுமே மனநோவாக இருக்கிறாங்க, வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்த சோத்திரம், கோவம் தான் டக்குனு போய் கல்யாணம் முடிச்சிருவான். அவன் அப்படி தான் செய்கிறான். கோவம் தான் என்ன பண்ணுவான்? கல்யாணம் முடிச்சிருவான். சரியா? சிலர் கோவம் வந்ததுன்னா டாஸ்மார்க் போவாங்க, சிலர் கோவம் வந்துச்சுன்னா விட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க. அது சார் ஏசாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கோவம் வந்துட்டுனா டக்குன்னு யார் அப்பா அம்மாவுக்கு எந்த ஆட்கள் பிடிக்க, எந்த குரூப் பிடிக்காதோ அங்கே நேராக போய் என்னால் கல்யாணம் முடிக்க விரும்புகிறேன். சரி, நல்ல ஊருக்காரங்க சாத்தா விட்டாங்களே, டக்குன்னு எப்படா கிடைப்பான மாதிரி. சிலர் கல்யாணம் கட்டுற ராசி இருக்கும், அப்படி தானே? திடீர்னு பார்க்குற நேரத்தில் ஒருத்தர் 100 கல்யாணம் முடிச்சிருப்பான், கடைசியில் யாராவது ஒருத்த கத்தியை தூக்கிடுவா. அது சோத்திரம், எல்லாம் தெரிய வந்துடும், இத்தனை கல்யாணம் முடிச்சு இத்தனை பேரை மாற்றினான். அப்போ அவனுக்கு இருக்கிற வியாதி, ஐயோயோ இது பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை விட்டு 1008 பிரச்சனை இருக்கு, அதனால என்ன பண்றது, தயவு செய்தப்பா அப்படின்னு சொல்ற இடத்துல சோத்திரம் அவனை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே சோத்திரம் அவன் கிளம்புறான். பாருங்க, இது வரைக்கும் அப்பாவோட அரவணைப்பில் இருந்தான், அம்மாவோட அரவணைப்பில் இருந்தான், வேலைக்காரர் கூட இருந்தாங்க, பணிவிடை ஆட்கள் இருந்தாங்க, சகோதரன் கூட இருந்தா, குடும்பம் இருந்தது, அல்ல பொறுப்புகள் இருந்துச்சு. எல்லாரும் இதை எல்லாம் விட்டுட்டு தடவையாக அவன் பிரயாணப்பட்டு போக வேண்டும். எனவே ஸ்தோத்திரம், அவன் பிரயாணப்படுறான். எங்க இருப்பான்? பதான் அராமல் இருக்கிற அவருடைய தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேல் வீடு. பிரைஸ் தி லார்ட். எனது தாத்தா வீட்டுக்கு போறார். பாருங்க எவ்வளவு சுத்தி வளைச்சு வர்றாங்க பாருங்க. தாத்தா பெத்தேல், என்ன பெத்துவேல். அப்புறம் என்னது மாமா, என்னது லாபான் வீட்டுக்கு. ஆமே, நம்ம பாஷையில சொன்னா கரெக்டா. தாத்தா பெத்துவேல், மாமா லாபான் வீட்டுக்கு அவன் புறப்பட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் பேர்சபாக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பொழுது கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு, இருட்ட ஆரம்பித்த உடனே சோதரன் பொதுவாக என்ன செய்வாங்க, ராத் தங்கிட்டு மீண்டும் பிரயாணப்படுகிற ஒரு நிலை. ஸோ என்ன பண்ணுறான்னா, அந்த சோதரன் அந்த இருட்டான இடத்துல அந்த காட்டுக்குள்ளே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த ஊர் பக்கத்தில் என்ன செய்கிறான், தூங்குறதுக்கு தீர்மானம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான், நம்ம ஊர்லெல்லாம் என்னது தூங்குறதுக்கெல்லாம் தலைநெல்லாம் இருக்கும். நான் காலைல கூட சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்முடைய காருடைய டிக்கி எல்லாம் ஃபுல்லாக மாறிடும். சோத்ரா இந்த தலைனை எடுத்து, அந்த தலை நெக் பில்லோ எடுத்து, அதை எடுத்து, இதை எடுத்து, அது சோத்ரா எல்லாம் எடுத்து, அது நிறைய நேரங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம், அப்படி போயிட்டு திரும்ப வந்துடும். அப்படி தானே? சில நேரங்களில் சில பெற்றோர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கொடுமைக்காரர், லீவில் வர்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, பாட புத்தகம் நோட்டு புக்கோடு வந்துடும், பேக்கோடு வந்துடுவாங்க. அது வந்துட்டு திரும்ப என்ன செய்யும், அப்படியே திரும்ப போயிடும். அப்படி இருக்கிற நிலைகள். ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டும் அவன் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் அப்படி பிரயாணப்பட்டு அவன் போய்கிட்டு இருக்கிறதை கொடுத்து பார்க்க, இப்போ தூங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு கல்லை எடுக்கிறான், கல்லை போட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, சோத்திர அந்த இடத்துல படுக்கிறதற்காக, தூங்குறதற்காக அவன் படுத்து கொள்கிறதை கொடுத்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். அவன் சாதாரணமாக நினைச்சான். அதுக்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர், இந்த ஊருக்கு பேர் என்ன, லூஸ் அப்படிங்கிற பேர். சோத்திரம் அதை கர்த்தர் எப்படி மாத்துறாரு, பெத்தேல்னு சொல்லி மாத்துறது கொடுத்து பார்க்கணும். அப்போ பாருங்க, முதலாவதாக சோத்திரம் சொல்றான் பாருங்க 16ஆம் வசனத்துல, இது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு.
அப்போ கர்த்தரின் ஸ்தலம் ஒரு எப்படிப்பட்ட இடமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தியானிக்கிறோம். முதலாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஸ்தலம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, பார்க்க வேண்டியதை பார்க்கிற இடம். பிரைஸ் தி லார்ட். பார்க்க வேண்டியதை பார்க்கும் இடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதை பார்க்கணுமோ அதை பார்க்க வைக்கிற இடம் தான் கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம பார்க்க வேண்டியதை நம்ம பார்ப்போம். ராமேன் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல நீங்க அவனை குறித்து படிச்சு பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், 12ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சொப்பனம்னு ஒன்று இருக்கு, தரிசனம்னு ஒன்று இருக்கு. சொப்பனம் அப்படிங்கிறது தூங்குகிற நேரத்தில் வர்றது. தரிசனம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம். பிரைஸ் தி லார்ட். அது எப்போ வேணாலும் வரலாம். பாருங்க ஸ்தோத்திரம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அஸ்லீப் அப்படிம்பாங்க, அடுத்ததாக அலர்ட் அல்ல அவேர் அப்படிம்பாங்க. என்ன ரெண்டை பிரிப்பாங்க. தூங்குகிற நேரத்தில் வர்றதுக்கு பேர் சொப்பனம், விழித்திருக்கிற நேரத்தில் வர்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா தரிசனம். அப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க, எண்ணங்களின் திரட்சியினால் சொப்பனம் வரும். ஒரு காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஒரே விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நைட் தூங்குற நேரத்தில் என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லும் பொழுது, வேதம் நமக்கு படம் பிடித்து காட்டும் பொழுது அது எதை சொல்லுகிறதா இருக்கிறதுனா, இரவு நேரத்தில் காண்கிற தரிசனத்துக்கு சொப்பனம் என்று பேர். ஆமென். ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கங்க, இரவு நேரத்தில் நீங்க பார்க்கிற தரிசனத்துக்கு என்ன பேரு? சொப்பனம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற சொப்பனம் எண்ணங்களின் திரட்சியினால் உண்டானது அல்ல. அல்ல ஸ்தோத்திரம், அது தரிசனமாய் வருகிறதை குறித்து பாருங்க. கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா இப்போ நான் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, இங்க அவனுக்கு என்னத்தை பார்க்கல, ஒரு போராட்டத்தை அவன் பார்க்கல, ஒரு வேதனையான சூழ்நிலை, நான் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம், ஒரு விஷயத்தை அவன் பார்க்கல. அது சிங்கத்தையும் பார்க்கல, கரடியையும் பார்க்கல, தேவையில்லாத ஒன்றை பார்க்க வேண்டியதை பார்க்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். என்ன சொப்பனம் கண்டான்? பிரைஸ் தி லார்ட். அங்கே இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவரும் இறங்குறவருமாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு என்னது, தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தார்கள். அப்ப பாருங்க, தேவ சமூகத்தில் நீங்கள் நான் இருக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்ப்போம் என்று சொல்லி பார்க்கணும். வேதத்தில் பாருங்க, நிறைய விஷயங்களை நம்ம படித்து பார்க்குறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சோதரம், நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் ஒன்று சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 27:4 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஸ்தோத்திரம், நீங்க எதை பார்ப்பீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். அதை பார்க்க வேண்டியதா பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். மனுஷனை பார்க்க மாட்டீங்க, குறைகளை பார்க்க மாட்டீங்க, அப்படிதானே ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு இருக்க குறைகளை பார்க்க மாட்டீங்க, நீங்க கர்த்தரையே பார்ப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா, உண்மையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப மகிமையை பார்ப்பீங்க. நீங்க சங்கீதம் 119:18 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119:18 வாசித்து பார்க்கும் பொழுது, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். பாருங்க, அப்போ வேதத்துள்ள அதிசயங்களை நாம் காண்கிறவர்களாய் மாறுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பார்க்க வேண்டியதை நீங்க பார்க்கிற இடத்துக்கு பேர் தான் தேவனுடைய ஸ்தலம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்ல ஸ்தோத்திரம். நீங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 20:33 வாசித்து பார்க்கும் பொழுது, Matthew chapter 20 and verse 33, அதற்கு ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று நீ உங்க பிரேயர் அதுதான் இருக்கும். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன் நான், பிரைஸ் தி லார்ட், யாக்கோபை போல தரிசனங்களை காணணும் ஆண்டவரே. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பார். அதனால தான் 60 வயசுக்கு மேற்பட்டிருக்கவங்களாம் சபையில் தூங்குறாங்க. ஏன்னா அவங்க சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சொப்பனம் எப்போ வரும்? இனிமேல் நம்ம யாரும் தூங்கினாட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க என்னது, சொப்பனம். புரியுதா?
சொப்பனங்களை காண்கிறார்கள் சொல்லி. அப்ப பாருங்க, பார்க்க வேண்டியதை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு விஷயத்தை செய்கிற நேரத்தில் ரொம்ப கீனா இருந்து நம்ம அதை செய்து முடிக்கிற மாதிரி சொல்லணும். ஆண்டவரே உம்மை பார்க்கணும். பவுல் கூட சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எதற்காக? அப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பார்க்கும்படியாக, அப்படி உயிர்த்தலின் வல்லமை நான் பார்க்கும்படியாக. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், நான் குப்பையுமாய் எண்ணுகிறேன். தேவ ஜனங்களே, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே நான் பார்க்க வேண்டியதை பார்க்கணும். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். தூங்க தான் நினைச்சான், வந்து கள்ள தூக்கி போட்டான், தூங்க தான் நினைச்சான். பாருங்க, அவன் லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த இடத்துல இருந்ததுனால, கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல இருந்ததுனால அவன் பார்க்க வேண்டியதை அவன் பார்த்தான். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஸ்தலம் எப்படிப்பட்ட இடம்? நீங்க பார்க்க வேண்டியதை பார்க்கும் இடம். ரெண்டாவது, நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். என்னது அப்படின்னா, ரெண்டாவது குறிப்பு நான் சொல்ல வர்ற காரியம், தேவனுடைய ஸ்தலம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட இடம். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டது? எங்க சபை எப்படி நீர் மாத்தணும் ஆண்டவரே, அதான் என்னுடைய சோதர் வாழ்ந்து நிலந்தீங்க. நான் எதுக்கு இந்த பிரசங்கத்தை பண்றேன்னா, சோதர் நீங்க திரும்ப யோசிக்க, ஆண்டவர் எங்க சபை அப்படி மாறணும். எங்க சபை குறித்து பேசும்பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறான்னு சொல்லணும். ஆமென். சோதர் தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்லன்னு சொல்லணும். ஆண்டவரே இது வானத்தின் வாசல்னு சொல்லணும். ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலையில் கூட சும்மா ஜோக்கா சொன்னேன், 2023 வரைக்கும் இந்த சியோனை சபை சிலருக்கு லூஸாக இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், இன்று முதல் சொல்கிறேன், உங்க லைஃப்ல இது ஒரு பெத்தேலாக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றும் நடக்கலைங்க அப்படிங்கிற நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் அது கர்த்தர் எப்படி மாற்றார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அப்பத்தின் வீடாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, பரலோகத்தோடு இணைக்கப்படுது. ஏன் நான் சொல்றேன் பாருங்க, இது ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்தாலும் பரலோக சிந்தியோடு கூட வாழ வைக்கிறது தேவ சமூகம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ். இந்த உலகத்தை நீங்க வாழலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. இந்த உலகம் வாழ்க்கைங்கிறது ஒரு பிரயாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரயாணம். விண் வீட்டை நோக்கி ஒரு பிரயாணம், பரலோகத்தை நோக்கிய ஒரு பிரயாணம். இந்த உலகத்தில் நான் நிரந்தரமா இருந்துவேன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னும் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் உங்க முகத்தெல்லாம் பார்க்கணும், 200 வருஷம் வாழ போறீங்கன்னு மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எங்க? ஸ்தோத்திரம். என்றென்றைக்குமாக இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கையா, அல்லது சாத்தானோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையா? ஒரு நிறைவான வாழ்க்கையா, குறைவான வாழ்க்கையா? மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா, துக்கம் நிறைந்த வாழ்க்கையா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவ ஜனங்களே. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நீங்களும் நானும் பரலோக சிந்தியோடு கூட காணப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. பவுல் கூட சொல்லும்போது சொல்றார், நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு, எப்பா இந்த இம்மையில நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறத காட்டிலும் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது உனக்கு மேன்மையா இருக்கும் சொல்றாரு. பாருங்க, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலையும் வேலை செய்யறாங்க, பரலோகத்திற்காகவும் வேலை செய்கிறாங்க. இந்த உலக சிந்தையும் இருக்குது, அதே நேரத்தில் பரலோக சிந்தையும் இருக்குது. இன்னைக்கு பாட்டில் பாடிடுவோம், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உண்மை ரியாலிட்டி இருக்குதா? இந்த காலங்களெல்லாம் பரலோக சிந்தியே போச்சு, எல்லாம் பண சிந்தியாக மாறி போச்சு. விசுவாச மக்களுக்கு என்னது? பண சிந்தை. ஏசு வந்து அவனை பணத்தை நிறைய தருவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அது போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியா உனக்கு வந்து நிறைய வரட்டும், வந்தா மற்றவர்களுக்கு கொடு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஜெனராசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். இயேசு தம்மையே கொடுத்தார். பரிசுத்த ஆவிய வரங்களை கனிகளை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ அவரை போல நீங்களும் நான் கொடுக்கிறவர்களாய் மாறும். கரங்களை விதித்து இவர் அழிச்சுன்னு பார்ப்போம். அப்போ தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழ்ந்தாலும் பரலோக சிந்தை அப்படிங்கிறது மிக மிக அவசியமாக இருக்கு. ஹல்லேலூயா.
அலிஸ் பாருங்க, மோசை குறித்து பார்க்கும் பொழுது அலிஸ் அவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு கூட பாடனுப்பவிப்பதே அவன் தெரிந்து கொண்டான். பாருங்க, நிறைய பேர் அந்த உன்னத சிந்தையோடு கூட இருந்தாங்க. ஏனோக்கு குறித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட அந்த உலகத்தில் இருந்தாலும், அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தாலும், 365 வருஷம் வாழ்ந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததை குறித்து பாருங்க. கரங்களை வைத்து ஒரு அலிஷங்க பார்ப்போம். அதான் சொல்றேன், அந்த ஏணி கீழந்து வானத்தை எட்டி இருந்தது. தேவ ஜனங்களே, பரலோக சிந்தை நமக்கு மிக மிக அவசியம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பரலோகத்தோடு கூட நம்ம வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இணைக்கப்பட்டிருக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இணைக்கப்பட்டதா இருக்குதா? அதுக்கு ஒரு ரட்சிப்புன்னு ஒரு அவசியமா இருக்கு. ரட்சிப்புக்கு அடையாளமான ஒரு ஞானஸ்நானம் அப்படிங்கிறது அவசியமா இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்க எந்த சூழ்நிலையும் என் இயேசுவை நான் ஒருபோதும் மறுதலிக்கவே மாட்டேன் என்பதன் அடையாளம் தான் ஞானஸ்நானம். பின்மாறவே மாட்டேன், முன் வைச்ச காலை நான் பின் வைக்கவே மாட்டேன் சொல்றது பேர் ஞானஸ்நானம். அப்போ சொல்லுவேன், அதுதான் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது மாத்திரம் போதுமா? ஒரு சீசத்துவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமா? ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னும் அநேகர் பரலோக பிரஜையாய் மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் நான் செயல்படணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்துட்டா உங்கள் தாட் எல்லாம் அதுதான்மா. ஏன் நம்ம பரலோகத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறோம்? அது அநித்தியமான உலகம். இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததுங்கள, இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு மரணம் விட்டு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொண்டு எல்லாத்தையும் போட்டு தான் போகணும். அப்படி இருக்கிற அது போட்ட துணியோடு அனுப்பி வைப்பான். ஒரு நகை நட்டு கூட உங்கள் கூட வர்றதில்லை. இந்த பரலோக சிந்தை நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த விண் வீட்டை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். நான் போய் உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிற பின்புதான் உங்களை ஸ்தோத்திரம் என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறத குறித்து பாருங்க. இந்த பரலோக சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். சபைக்குள்ளே வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மண் சாயல்லாம் மாறி விண் சாயல் உங்களுக்குள்ள வந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மண் சாயல் உங்களை விட்டு நீங்கி உங்களுக்கு ஒரு விண் சாயல் வந்துடும். தேவ ஜனங்களே, அதுக்காக தான் நம்ம செயல்படும். இப்போ பாருங்க, முதலாவது சொன்னேன், என்ன சொன்னேன்? பார்க்க வேண்டியதே பார்க்கிற இடம். ரெண்டாவது நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட்ட இடம். மூன்றாவது நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பரலோக தேவன் பேசுகிற இடம் சொன்னேன். பரலோக தேவன் பேசுகிற இடம் என்னது? தேவனுடைய வாசஸ்தலம். அந்த அரண்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அரணுக்கு திரும்புங்கன்னு சொன்னா, என்கிட்ட பாப்பா, நான் உன் கூட பேச விரும்புகிறேன். கரங்களை வைத்து அழிச்சுங்க பாப்பா. இங்க பாருங்க, 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 13லேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று என்ன பேசுறாரு? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அது உன் சந்ததி பூமியின் தோலை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பாப்பா. என்னது? கடந்த காலத்தை பற்றி பேசுறார். உங்க தாத்தா ஆபிரகாம், உன் அப்பா ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் நினைப்பூட்டுறார். ரெண்டாவது நிகழ்காலத்தை குறித்து பேசுறாரு. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஒரு அமைச்சருங்க பார்ப்போம். அல்லது எதிர்காலத்தை கொடுத்து பேசுறாரு. நீ படுத்திருக்கிற பூமியையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். உன் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அது மாத்திரமல்ல, நீ இந்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வருவாய். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பேசுகிற ஆண்டவர், நம்மோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர். அது பேசாத ஒரு ஆண்டவர் நம்ம ஆராதிக்கல. நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இடைப்படுகிற ஒரு ஆண்டவர். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மோடு கூட இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவர் சொல்றார் பாத்தீங்களா, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்ப கர்த்தர் குரல் கேட்கிறோம் சபை. ஆமென். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் சத்தம்லாம் நமக்கு ரொம்ப
பிரைஸ்ல சொன்னேன், இந்த உலகத்தின் சத்தம் கேட்டு கேட்டு பழகி போயிட்டு. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தின் சத்தம் வேண்டாப்பா, உங்க குரல் கேட்கணும் ஆண்டவரே, உங்க குரல் கேட்கணும் ஆண்டவரே. எங்க வாஞ்சை, எங்கள் விருப்பம், எங்கள் தவணம், எங்கள் நோக்கம் எல்லாம் ஏன்னா உங்க குரல் கேட்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை குறித்து பார்க்கிறோம். நீங்க 4வது படித்து பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 28:16 வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தரின் பிரசனத்தை உணர்கிற இடம், பரிசுத்தரின் பிரசனத்தை உணர்கிற இடம். நீ 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஏற்கனவே வாசித்தோம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். கர்த்தர் இருக்கிறத நான் அறியாம இருந்தேன், இப்ப நான் அறிஞ்சுக்கிட்டேன். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் உணராது இருந்தேன், இப்ப உணர்ந்துட்டேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எங்கேயும் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார். உலகத்தின் முடிப்பதில் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதக்காரர் சொல்றார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. சில நேரங்களை அது உணர முடியாத நிலை காணப்படலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து இருக்கும் பொழுது அது நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஐயாம்மா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரச்சனை அறியாமல் இருந்தேன், இப்போ நான் அறிஞ்சுக்கிட்டேன். ஆமென். கர்த்தர் எவ்வளவாய் பிரச்சனராக இருக்கு. எங்கேயோ இருக்கிறார் நினச்சேன், எங்க தூர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அங்கதான் இல்லை, என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் எங்களை நடத்தி செல்லும் சொல்லி பாட்டு பாடுறோம். அப்படிதானே? தேவ பிரசனத்தை உணர்ற இடம், தேவனை உணர்ற இடம். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறார். அது ஸ்தோத்திரமே. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம் விசுவாசிக்கிறவர் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுவர்களுக்கு நிறைவான பலனை தருகிறன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். அதை உணர்வீங்க உங்கள் லைஃப்பில். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நிறைய நேரத்தில் உன் தேவ சமூகத்தில் வளர்ந்துருக்கு. கர்த்தர் எவ்வளோ நல்ல. ஆமாம், அவர் நடத்துதலை வச்சு அந்த சோத்திர நீ என்ன எதிர்பார்த்து வரணும் அதே போல் கர்த்தர் நடத்துவார். அது சோதர சில நேரம் எவ்வளோ பிரயாசப்பட்டுப்பேன், பிளாங்காக இருக்கும், வந்து ஸ்டேஜில் நின்னா போதும், பிரைஸ்லா கர்த்தர் அப்படி எடுத்து தருவார் பாருங்க. அது சோத்திர என்ன கான்செப்டை வருமோ, சோத்திர இதை பாடுப்பா அப்படிம்பாரு. நம்ம பாடிட்டு இருப்போம். நம்ம என்ன கான்செப்டில் வர்றோமோ அந்த வார்த்தை அந்த பாட்டில் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நேரங்களில் 6 நேரத்தில் எனக்கு பெரிய பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அலசு என்ன யோசித்தீரே, என்ன நேசித்தீரே, அலசு எனக்கு ஆச்சரியம். அதில் நாங்கள் என்னப்பா, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படி சொல்ல வைக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் தேவ பிரசனத்தை உணர்வீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் ஒன்று யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதை கர்த்தர் உங்களுக்கு விட பேசுவார். ஹல்லேலூயா. அப்படியே உறுதிப்படுத்தி தருகிறத நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்லியிருக்கீங்க. அருமையாக தேவ பிரசனத்தை உணர். அதனால் தான் சபை விட்டு நீங்கள் ஓடிடவே கூடாது. அல்ல காலையை போல் நீங்கள் சபைக்குள்ளே இருக்கணும், யோசுவா போல் சபைக்குள்ளே இருக்கணும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்னால போல சபைக்குள்ள இருக்கணும், சிமியோனை போல எங்க இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். கர்த்தர் மகிமை. ஏன்னா அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்வீங்க. வெளியில புறநேரத்தில் சில நேரம் எம்டியா ஃபீல் பண்ணுவோம், ஆனா தேவ சமூகத்தில் வந்து உட்கார நேரத்தில் நிறைவை நாம் காண்போம், நிறைவை நாம் காண்போம். ஹல்லேலூயா. கடைசியாக நீங்க பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், அது தேவஸ்தலம், அது தேவ வாசஸ்தலம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படி சொல்லி பார்க்கணும். நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 17, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். பாருங்க, அடுத்த குறிப்பு என்ன, பயபக்தி உண்டாகிற இடம். தேவ சமூகம் எப்படிப்பட்ட இடம், தேவ வாசஸ்தலம் எப்படிப்பட்ட இடம், பயபக்தி. ஆட்டோமேட்டிக்காக வந்தால் தெய்வ பயம் நமக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்தி நமக்குள்ள வந்துடும். அல்ல சார் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நம்ம யாரும் சொல்லவில்லை, நம்ம அறியாமலேயே நாம் நடத்தப்படுகிற இடம் தேவ சமூகம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நடத்துறப்பா, அவன் பயப்படுறான். இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். 18ஆம் வசனம், அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான். சொல்றான் பாருங்க, இந்த வாய்ப்பை
அது இந்த ஆசீர்வாதத்தை நான் மறந்துடவே கூடாது. கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். மறக்க முடியாத காரியத்தை செய்கிறவர், நினைத்து நினைத்து நன்றி சொல்ல வைக்கிற ஆண்டவர், நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தக்கதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்தை நான் மறந்துடவே மாட்டேன், இந்த சீயோனை நான் மறக்கவே மாட்டேன், இந்த அரணை நான் மறக்கவே மாட்டேன், இந்த தேவனுடைய வீட்டை நான் மறக்கவே மாட்டேன், அப்படி சொல்ல வைக்கிற ஆண்டவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்தானே கண்ணீர் வடிச்சேன், அந்த கண்ணீரை கர்த்தர் கேட்டார். ராமிச்சத பாப்போம், சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அசால்ட்டா நினைக்கல, அது ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் தானே அப்படின்னு நினைக்கல. இது என் வாழ்க்கையில மறக்கப்படவே முடியாது. ஒரு கள்ளத்துக்கு வைக்கிறான், பிரைஸ்லாம். அதான் நிறைய நினைவு கற்கள்லாம் நிறைய இருக்கு, நினைவு சின்னங்கள் இருக்கிறதே பார். அதுக்கு பேஸே தான், அப்படிதானே? பிரைஸ்லாம். நீங்கள் இது பொட்டு வைக்கிறதுக்கும் குங்குமம் வைக்கிறதுக்கும் பேஸ் எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருது. நிலை கால்கள்லாம் கத்தோட ரத்தத்தை பூசினாங்க. இப்போ எல்லாருமே பெருசாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சோத்திரம் அல்ல, நமக்குள்ளே ஏற்கனவே கத்த தம்முடைய ரத்தத்தை பூசிட்டார். நெத்தியில மட்டும் ஃபுல்லாகவே பூசிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இது பேஸ் பாருங்க. அவன் கல்லை தூக்கி நிறுத்தி என்னைய வார்த்தை சொல்ல, இது கத்தருடைய பெத்தேல்னு சொல்லி பேரை வச்சுட்டான் பாருங்க. ஒரு பயபக்தி அவனுக்கு உண்டானதை கொடுத்துப்பான். அப்போ பாருங்க, 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்ட இடம், இது அந்த 5 குறிப்பை வச்சு நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஜோம் எங்கள் சபை நீங்கள் அப்படி மாற்ற நாடுகிறேன். முதலாவதாக அனுசத்தை பார்க்க வேண்டியதை பார்க்கிற இடம். 2ஆவதாக பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்க இடம். 3ஆவதாக பரலோக தேவன் உங்களோடு கூட பேசுகிற இடம். 4ஆவதாக அது பரிசுத்தரின் பிரசனத்தை உணர்கிற இடம். 5ஆவதாக நான் சொல்ல வர்ற காரியம் பயபக்தி உண்டாக ஒரு இடம் சொல்லி பார்க்கணும். இப்போ நான் சொல்ல பாரு காரியம் தான் உங்களுக்கு தரப்போகிற ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. சோத்ரம் அந்த இடத்திற்கு அவன் என்ன செய்யறான்னா பெத்தேல் என்று சொல்லி அவன் பேர் எடுக்கிறதை கொடுத்து பார்க்கிறான். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 20 22 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் என்றால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் உமக்கு எனக்கு தரும் எல்லாவற்றும் உமக்கு தசம்பாவம் செலுத்தேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான்னு சொல்லி பாருங்க. ஆமென். இந்த பெத்தேலின் ஆசீர்வாதங்களை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் லார்ட். தேவன் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? பிரைஸ் லார்ட். ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது 5 P நான் சொல்ல போறேன். என்னது? அது சொல்ல 4 5 P உங்களுக்கு சொல்வேன். எத்தனை P? 4 5 Pங்கிற லெட்டரை வச்சு ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன், நினைப்பூட்டத்திலாக சொல்றேன். முதலாவதாக கர்த்தர் நமக்கு தர்ற ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் நமக்கு அல்ல சொல்ற பிரத்யேகமாக தேவையான விஷயம், நிரந்தரமான தேவையான விஷயங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்ல இது நிரந்தரமா உங்க லைஃப்ல தேவை. எதெல்லாம் உங்க நிரந்தரமா தேவை? கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நிரந்தரமா கிடைக்கும். கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். தேவன் தருகிற நிரந்தர ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னன்னு சொல்லி பாருங்க. முதலாவதாக பிரசன்ஸ். ஆமென். முதலாவது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம்னா தேவ பிரசன்னம். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க. அப்பொழுது 20ஆம் வசனம், யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் என்னோடு. பிரைஸ் தி லார்ட். நிரந்தரமாக கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா the presence of God. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நல்லா தெரியும். ஓபேத் வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த பொழுது கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எப்படி செஞ்சாரான்? ஆசீர்வதித்தார். கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். இதை தாவீது கேள்விப்பட்டோடனே என்ன பண்றான்? அவன் ரெடி பண்ணி ஸ்தோத்திரம் தாவீது நகரத்துக்கு அவன் கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க. The presence of God is more important in our lives. தேவ பிரசன்னமானது மிக மிக அவசியம். அதான் அது ஸ்தோத்திரம். நீங்க யோசுவா கூட சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வரலனா நாங்க இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போக கூடாது. தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அதை வாஞ்சிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ மகிமை நம்ம விட்டு விலகவே கூடாது. கர்த்தர் என்னைக்குமே நம்மோடு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதும். ஏன்னா அவர் இருந்தால் போதுமானது. அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர். 1000 பேர் இருந்து அவர் இல்லைன்னா பிரோஜனம் இல்லை. தேவ ஜனங்களே, ஒருத்தருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறார்னாலே உங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரசன்ஸ். 2ஆவதாக, நேரம் இல்லாதனால வேகமா சொல்றேன். 2ஆவதாக நீங்க பார்க்கும் பொழுது அவன் சொல்ற காரியம், நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி. 2ஆவதாக ப்ரொடெக்ஷன்.
பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு தர்ற நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பாதுகாப்பு. கரங்களை வைத்து ரலிச்சங்க பார்ப்போம். பிரசனம் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சங்கீதம் 121 உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதேவ ஜனங்கள் எருசலேமுக்கு இந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது ஸ்தோத்திரம் வருஷத்துக்கு ஒருத்தர போகும் பொழுது அவன் காடுகள் மலைகள்லாம் தாண்டி போகணும், இரவு பகல்லாம் தாண்டி போகணும். கூட்டம் கூட்டமாக போவாங்க, அவங்க போவாங்க, குடும்பம் போகும், அல்ல மிருக ஜீவன் பழிக்கான மிருக ஜீவன்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. போகும் பொழுது அவங்க பாடுற பாடல் தான் அந்த பாட்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறார், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார், உன் போக்கையும் வரத்து என்னை காப்பார், பகலாகிலும் இரவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியோ சொல்லி முடிச்சிட்டோம், அதில் பாதி விட்டோமான்னு தெரியல, பார்த்துக்கிறேங்க. ஆமென். அப்போ பாதுகாப்பு இது நிரந்தரமாக நம்ம லைஃபுக்கு தேவை. ஜெயவஜனங்களே, பிரைஸ் இந்த கொரோனா காலங்களையும் பார்த்துட்டோம், இந்த வெள்ள சேதங்களையும் பார்த்துட்டோம். என்னது உயிர் மட்டும்தான் போதுங்கிறத கண்டுட்டோம். ஹல்லேலூயா. கவர்மெண்ட் அந்த டைமில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து? உயிருக்கு தான் முக்கியம் கொடுத்து. போனதெல்லாம் போயிட்டு போகுது அப்படின்னு பாதுகாக்க நம்முடைய ஆத்ம நேசர். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பாங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் ஸ்தோத்திரம், அவன் உங்களை வந்து வஞ்சாதபடிக்கு கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோபையும் அவனுக்கு சுத்த வேண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்யறான்? வேலி அடைத்து பாதுகாத்தது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. the protection, the presence, the protection. மூன்றாவது நீங்க படித்து பார்க்கும் பொழுது நிரந்தரமா நம்ம வாழ்க்கையின் தேவையான ஆசீர்வாதம் என்ன? உண்ண ஆகாரமும் ஒடுக்க வஸ்திரம், எனக்கு ப்ரொவிஷன். பிரைஸ் தி லார்ட். என்னது நமக்கு இது என்ன தேவை? ப்ரொவிஷன். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தேவையானது என்னது? உண்ண ஆகாரம், ஒடுக்க வஸ்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் 1ஆம் தேதி ஒரு நிறுவனத்தில் அந்த பிஸ்னஸ் உடைய பிளெஸ்ஸிங்காக போயிருக்கும் பொழுது அந்த இடத்தின் முதலாளி ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய தொழிலாளிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க வெள்ளத்தால். அப்போ ஒரு ஊருக்கு இடத்துக்கு போகும்பொழுது அவருடைய ஒரு ஸ்டாஃப் பாதிக்கப்படுறாங்க. அந்த ஏரியாவுக்கு அவருடைய குழுக்கள்லாம் சேர்ந்து மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து நிவாரண பணிகளை செய்யும் பொழுது 100 பேருக்கு ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. 100 பேருக்கு எல்லா பொருட்களையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க, சாப்பாடு தேவையான விஷயம். அப்போ ஒரு அம்மா கையிலெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சான், ஐயா ஒரு பாட்டில் தண்ணி தாங்க, தண்ணி குடிச்சு 3 நாள் ஆச்சு. ஐயா ஒரு பாட்டில் தாங்க, தண்ணி தாங்க. தண்ணி ரொம்ப அவங்களுக்கு வேதனையாக போச்சான். இன்னும் கலெக்ட் பண்ணி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. அருமையா தேவ ஜனங்களே, நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை என்னென்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆகாரம் நமக்கு தேவை. கரங்களை வைத்து அழிச்சாங்க பார்ப்போம். ஆமென். சோதர். அது மாத்திரமல்ல, நம்முடைய மானத்தை காப்பதற்கு என்ன தேவை? நமக்கு உடை தேவை. நம்முடைய அடிப்படை எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கு. நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்படி இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த கான்டெக்ஸ்ட்டை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திக்கிறேன். ஆண்டவர் உனக்கு உன்னை தருவேன், உணவை தருவேன், தண்ணீரை தருவேன், உனக்கு வஸ்திரத்தை தருவேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ப்ரொவிஷன், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கு பலி செலுத்துறதுக்கு ஆபிரகாமை கொண்டு போன பொழுது பலிக்கான மிருகம் எங்கே? அவர் சொல்ல, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பாருங்க, அவன் ஆட்டுக்குட்டி எதிர்பார்த்தான், ஆட்டுக்கடாவே கிடைக்க பண்ணின ஆண்டவர். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். உங்கள் தேவைகளை அறிந்த ஆண்டவர், உங்களை போஷிக்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர். அந்த சோதரா சங்கீதக்காரர் சொல்றார் பார்த்தீங்களா, நான் இளைஞனானேன், முதிர் வயதுமுள்ளவனானேன், நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். பாருங்க, the presence, the protection and the provision. அடுத்ததாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, praise the Lord, ஸ்தோத்திரம், ஹalleluya. 4வதாக 21ஆம் வசனம், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு பொசிஷன். praise the Lord. கடைசியாக 4வது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொசிஷன், ஸ்தானம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஸ்தானத்தை கர்த்தர் காக்கிறவர்.
நீங்கள் ஸ்தானத்தை இழந்துராதபடி உங்களை கர்த்தர் காக்கிற ஆண்டவர். நீங்கள் ஸ்தோத்திரம், நீங்கள் யோவானில் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அது தேவ பிள்ளைங்கிற ஸ்தானத்தை ஒரு நாள் நீங்கள் இழந்து போக அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். கரங்களை வைத்து அழிச்சா பார்ப்போம். இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்தானங்கள் இழந்துடக்கூடாது. இவன் ஒரு பொருத்தனை பண்ணுறான் பாருங்க, ஸ்தோத்திரம், திரும்பி வர பண்ணுவீரானால். அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவன் சொல்றான் பாருங்க, அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு பாருங்க. நீங்க 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்க 15ஆம் வசனம், நான் உன்னோட இருந்து நீ இருக்கிற இடத்துல உன்னை காத்து, அடுத்த தொடர்ந்து வாசிங்க, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் சொன்னாரா இல்லையா? இவன் பொருத்தனை பண்றான். ஆனால் அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் ஸ்தானத்தில் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவேன். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்ல சோத்திரம், தாவீதுக்கு ஆடு மேய்க்கிறது ஸ்தானம் கிடையாது, அவன் அரசனாக இருப்பது தான் கர்த்தருடைய ஸ்தானமாக இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஸ்தானத்தில் இருக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒருவேளை நீங்கள் உங்கள் பாவத்தின் நிமித்தமாக, குறைகள் நிமித்தமாக, மீறுதல் நிமித்தமாக ஸ்தானத்தை இழந்திருக்கலாம். அல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவர் அப்படியே விட்டுற தேவன் அல்ல, மீண்டும் பழைய ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சாங்க பார்ப்போம். நீ வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்க்கும்பொழுது 7 திருச்சபைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அல்ல சொல்றது என்ன சொல்கிறாரு? நீ மீண்டும் உன் ஸ்தானத்துக்கு வா, நான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு மீண்டும் வா. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தியோ அந்த இடத்துல இருந்து அல்ல எழும்பி நில்லு, நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, நல்ல ஸ்தோத்திரம், அந்நிய தேவர்களை பின்பற்றி போனதுனாலே, மற்ற ஜனங்களோட சம்பந்தம் கலந்ததினாலே, அந்த ஆவியெல்லாம் வந்ததுனாலே சிறையிருப்புக்குள்ள போனாங்க. இந்த சகரியா புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த பொழுதுதான் இந்த சகரியா புத்தகம் எழுதப்படுகிறது. பாருங்க தேவ ஜனங்களே, அது அந்த சிறையிருப்புல நிரந்தரமாக கர்த்தர் விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் மீண்டும் தூக்கி கொண்டு வந்தார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கினா அவர் சம்மதிக்க மாட்டாரு. மீண்டும் பழைய நிலைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இளைய குமாரன் பாருங்க, அந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்தை விட்டு தன்னுடைய நண்பர்களை நம்பி, தனக்கு இருந்த பணத்தை நம்பி விட்டு வெளியே போகிறது குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு கதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பல நேரம் நான் பேசின விஷயம்தான். சோத்ராப் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத இல்லை, எல்லாரும் அவனை விட்டு போனாங்க. அவனோட பணம்லாம் அவன்கிட்ட போச்சு. ஒரு இடமா வேலை போய் கேட்குறான், ஒரு இடத்துல வேலை கிடைக்கல. கடைசியில் பண்ணி மேய்க்கிற வேலை தான் கிடைக்குது. ஸோ அதை கூட செய்கிறான். பண்ணிக்கு அன்னைக்கே நல்ல சாப்பாடு போட்டிருக்கான் பாருங்க. சோத்திரம், அவங்க சாப்பாடு எடுக்கும் பொழுது திருட்டுத்தனமாக பயந்து வாயில் ஒரு உருண்டை தூக்கி போடுற நேரத்தில் எஜமான் சத்தம் கொடுத்துட்டான். பாருங்க எவ்வளோ விழிப்பாக இருக்கிற எஜமான் பாருங்க. பண்ணி தவிட்ட கூட எனக்கு தூக்கிடக்கூடாதுன்னு விழிப்பாக இருந்திருக்கான் பாருங்க. இந்த காலத்தில் சிசிடி கேமரா வந்துருக்கு, அன்னைக்கு ஒன்றும் இல்லை, அவன் கண்ணே சிசிடி கேமரா வந்துருக்கு. பார்க்குறான் பாருங்க. பார்த்து, ஹேய் என்னடா பண்ணுற அப்படின்னு, இனிமே வாயில் வச்ச தொலைச்சி விட்டேன் அப்படின்னா. அடுத்த உருண்டை கையில் இருக்குது, அப்படியே தூக்கி போட்டான். எதுக்கு போடுறான்? பண்ணிக்கு போடுறான். நல்லா யோசித்து பாருங்க, கற்பனையாக யோசித்து பாருங்க. போட்டு யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் சொல்லி எல்லாருக்கும் நிறைவான சாப்பாடு, நான் பசியினால் சாகிறேன். சோதரன் பரத்துக்கும் அல்லது அழிச்சிட்டேன், தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், நான் போய் என்னை மன்னிச்சு ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன். பாருங்க, கர்த்தர் மீண்டும் அவனை வேலைக்காரன் ஏற்றுக்கல, மகனாகவே ஏற்றுக்கொண்டார். கரங்களை வைத்து அழிச்சும் உங்கள் ஸ்தானங்களில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவர், ஸ்தானங்களில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன். சேவ ஜனங்களே, என்ன ஸ்தானத்தில் இருந்திருக்கீங்க? நல்ல பரிசுத்தமாக இருந்திருப்பீங்க, அல்லது அடிமைத்தனத்தில் விடுதலையாகி இருப்பீங்க. மீண்டும் பழைய குடி, மீண்டும் புகைத்தல். நீ உங்களை பார்த்து சொல்ல, வேற யாருக்கும் ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்கிறேன். அது சொல்ற புகைத்தல், அது சொல்கிற அந்த கோல் சொல்கிற நிலைகள், அந்த கெட்ட வார்த்தைகள், அது சொல்கிற அந்த ஆபாச வார்த்தை, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது சொல்கிற ஆண்டவர் அப்படி ஒரு அருவறுப்புகளை உங்களை வைக்கிற தேவன் அல்ல, ஒரு பண்ணிய மாதிரி கர்த்தர் உங்களை வைக்கிற தேவன் அல்ல. அது சொல்கிற உங்களை ஆட்டுக்குட்டியாக வைக்கிற ஆண்டவர், மீண்டும் இழந்து போன ஸ்தானத்தை உங்களுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காலத்தில் தாவீது ஒரு தப்பு செஞ்சதுனால அவன் சிதறடிக்கப்பட்ட சொந்த மகனாலே அவனுக்கு பாதிப்பு. எங்கே போனாலும் விரட்டி அடிக்கிற நிலை. ஒரு காலத்தில் சவுல் விரட்டினா, அதுக்கப்புறம் இன்னொரு காலத்தில் அப்சலோம் விரட்டுற சூழ்நிலை, அது சோத்திரம் அவன் டீமே விரட்டுற சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் பாருங்க அவனை கைவிடலை. அவன் தன்னுடைய சுய சிந்தியால் போய் அல்லது ஒரு இடத்துல குடியிருக்கிறான். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அவன் பொண்டாட்டிமார்களையும் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டான. ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, வெள்ளம் இல்லாமல் போகும்பிட்டு ஆள்றான் பாருங்க. சோத்திரம், திரும்ப ஓட்டாண்டிய கத்தர் விடலை, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்தான்.
மீண்டும் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அல்ல சோத்திரம் அவனை செய்றார், மீண்டும் கர்த்தர் ராஜாவாய் மாட்டுகிறார். கரங்களை வைத்து வளைச்சங்க பார்ப்போம். உங்கள் பொசிஷன் ரொம்ப முக்கியம். லைஃப் டைம் அதில் ரொம்ப கவனமாக இருப்பார். நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகள். பாஸ்போர்ட்டை தொலைக்க கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமாம்? 2 பேர் தான் புரிஞ்சிருக்கு. ஆமாம். தொலைச்சா என்ன அப்படிமா இருக்கீங்களா? ஓடிபி போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன், எனக்கு மொபைல் ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோத்திரம் உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைய கர்த்தர் விட மாட்டார். ஆமாம். சொல், நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேருடைய பிள்ளைகள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கணும். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்க அவரை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தை அனுப்புது. பாருங்க, அப்ப தேவன் தர்ற நிரந்தர ஆசீர்வாதம் என்ன? முதலாவது பிரசன்ஸ், அவருடைய பிரசனம். 2வது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. 3வது என்னது? ப்ரொவிஷன், எல்லா தேவைகளையும் கத்த. 4வது என்ன விஷயம்? ஆமென். என்னது? பொசிஷன். உங்கள் ஸ்தானத்தை ஒரு நாள் இழந்து போக கர்த்தர் விட மாட்டார். எனக்கு 2 பிரசங்கத்தை அட் டைம் பண்ணியிருக்கேன், ஆனால் நம்ம 2ஐயும் மறந்துடக்கூடாது. ஆமென். 2ஐயும் ஞாபகம் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தரின் வாசஸ்தலம் எப்படிப்பட்ட இடம்? முதலாவது சொன்னேன் என்னது? பார்க்க வேண்டியதை பார்க்க இடம். எல்லாம் சொல்லுங்கள் என்னது? ஒன்று அப்படின்னு சொல்லுங்க. பார்க்க வேண்டிய இடம் என்னது? பார்க்க. ஸ்கூல்லலாம் நீங்கள் படிக்காமல் நீங்கள் வானத்தில் குதிச்ச மாதிரில உட்காந்துருக்கீங்க. நம்ம எல்லாம் போகிற இடத்துல, நம்ம ஸ்கூலுக்கு போகிற சின்ன வயசில் பேக்கை தூக்கிட்டு போகிற இடத்துல ஒரே சத்தமாக தான் இருக்கும். ஸ்கூல் 8 மணின்னா அதுக்கு மேலே சத்தம். ஒன்று அப்புறம் மறந்தே போச்சு வாய்ப்பாடு. சரியாதோ? கத்துன்னு கத்தும் பிள்ளைகள். அது மாதிரி என்னது? பார்க்க வேண்டியதை பார்க்குற இடம். சொல்லுங்கள் எல்லாரும். 4 பேர் தான் சொல்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள். பார்க்க வேண்டியதை பார்க்குற இடம். 2வது பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட இடம். 3வது பரலோக தேவன் பேசும் இடம். 4வது பரிசுத்தரின் பிரசன்னத்தை உணர்ற இடம். பயபக்தி உண்டாக்குற இடம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தர்ற நிரந்தர ஆசீர்வாதம். பெத்தேலின் ஆசீர்வாதம் என்ன? அவருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு தர்ற ஆசீர்வாதம் என்ன? த பிரசன்ஸ். சபைக்குள்ள உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரணுக்குள்ள என்ன கிடைக்கும்? பிரசன்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2வது என்ன கிடைக்கும்? ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. 3வது என்ன கிடைக்கும்? ப்ரொவிஷன். சொல்லுங்க அல்லேலூயா. 4வது பொசிஷன். ஆமென். இந்த 4 ஸ்தானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி துதிக்க ஸ்தோத்திரிக்க கனப்படுத்த அந்த பெரிய கிருபைக்கு நன்றி ஸ்தோத்திரம். 1000 நாட்களை பார்க்க நம்முடைய பிரகாரத்திற்கு ஒரே நாள் நல்லது. அன்பரே, அரணுக்கு திரும்புங்கள். இந்த அரண் எப்படிப்பட்டது? இந்த அரண்மனை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய பாதஸ்தலம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டது? அது எப்படிப்பட்ட இடம்ங்கிறது ஞானிக்கு தந்த கிருபைக்கு நன்றி. அதில் ஆண்டவரே, பெத்தேல்ல நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த 4 காரியங்களை எங்களுக்கு நினைப்பூட்டி தந்த தயவுக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் இதை நாங்கள் யோசித்து கொண்டு இருக்க கிருபை தாங்க. இதை பேச கிருபை தாங்க. இதன்படி நான் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை தரும்படி அனுப்பிக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை பொறுப்பெடுக்கும்படி அனுப்பிக்கிறோம். நல்ல சுக வாழ்வு, செல்வ வாழ்வு, சமாதான வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, வெற்றி நின்ற வாழ்க்கை தான். காலைகள்லாம் வாய்க்க செய்யுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் ஜெயிக்க கிருபை தாங்க. நல்ல நிரந்தர ஸ்தானங்களுக்கு வர கிருபை தாங்க. ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை தாங்க. தொழிலில் ஆசீர்வாதம் தாங்க. வேலையில் ஆசீர்வாதத்தை தாங்க. நாங்கள் கொண்டிருக்க திட்டங்கள்லாம் நிறைவேறட்டும். சகல ஜனங்களை நான் கீர்த்தனை புகழ்ச்சியின் மகிமை சிறந்திருக்க பண்ணி செய்வேன். இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் கரங்களை வைத்து சொல்கிறாப்பா, ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையாய் முடிய பண்ணுவீராக, சாட்சியாய் முடிய பண்ணுவீராக. அப்படி செய்கிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்ட இடம் என்கிறதை குறித்ததான ஒரு நல்ல செய்தியை கேட்க ஆண்டவர் கிருபை தந்தார். அந்த 5 காரியங்களை மனசில் வச்சுருங்க. இப்படி எங்கள் சபைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சபையிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு தர்றார். ஆமென். என்னென்ன நன்மைகளை சபையிலும் தர்றார் அதை நாம் தியானிச்சிருக்கிறோம். மெய்யாக இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கை கிரியை செய்வாராக. வேறு எந்த திருச்சபைக்கும் போகலாம், எங்களோடு கூட இணைந்து எங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களோட யூடியூப் சேனல் ஜைனேஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். சிறுவர்களுக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபருக்கான எஸ் சர்வீஸ் மற்றும் அவர் ஜீல் ப்ரோக்ராம், பைபிள் ஸ்டடிஸ் எல்லாமே இருக்குது. எல்லா ஆராதனைகள் ஜெபங்கள் இருக்குது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த புத்தாண்டிலே தருவாராக. நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து அரணுக்கு திரும்புவோமாக. ஆமென்.